ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 681 ஆரம்பிக்கிறது. லோகத்துக்கு வழிகாட்டியாக ஆச்சாரியால் சிஷ்யராகி கோவிந்த தேசிகரிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்தும் லோகத்துக்கு வழிகாட்டியாக குரு சுசுரூஷை பண்ணினார். வந்த காரியம் ஆச்சு. வியாசாச்சாரியால் பொறுப்பு கொடுத்த பெரிய காரியத்தை நல்லபடி முடித்தாயிற்று. இனிமேல் சரீர தியாகம் பண்ணி பரமாத்மாவோடையே கலந்து விட வேண்டியதுதான் என்று கோவிந்த பகவத்பாதர் நினைத்தார். பிரம்மஞானம் பெற்ற பின் சரீரத்தில் இருக்கும்போதே முக்தராகத்தான் இருந்தார். அதற்கு ஜீவன் முக்தி என்ற பெயர். அப்புறம் சரீரமும் போய்விடும். அதற்கு விதேக முக்தி என்ற பெயர். ஜீவிக்கும் போதே பிரம்மானுபவமான மோட்சத்தில் இருப்பது ஜீவன் முக்தி. ஜீவனம் முடிந்து தேகம் போன பின் ஏற்படுவது விதேக முக்தி. அப்படி அவர் லோக வாழ்க்கையை முடித்து சரீரத்தை விட்டு விதேக முக்தி அடைந்தார். தன்னுடைய நிஜஸ்வரூபமான பிரம்மம் என்பதன் மகிமையில் நிலைத்து விட்டார். தஸ்மின் சிதே நிஜ மகிம்னி விதேக முக்தியா. இப்படி அவர் நிர்யாணமடைந்த பிறகே ஆச்சாரியால் குருவாக பணி ஆரம்பித்தார் போல மேலே ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விதமான விருத்தாந்தமும் இருக்கிறது. அதன்படி ஆச்சாரியால் ஜெகதாச்சாரியாளாக திக்விஜயம் செய்து கைலாசம் போய் ஈஸ்வரனிடமிருந்து பஞ்சலிங்கங்களை பெற்று பத்ரி கேதாரம் முதலிய இடங்கள் வழியாக திரும்பும்போது கௌடபாதரையும் கோவிந்த பகவத்பாதரையும் தரிசனம் பண்ணி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கடி நமஸ்காரம் செய்தார் என்று தெரிகிறது. பதஞ்சலி சரிதப்படி கோவிந்தரின் விதேக முக்திக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் நிஜமாகவே ஆச்சாரியராக பணி ஆரம்பித்தது. தஸ்மின் சிதே நிஜமகிம்னி விதேக முக்தியா. கோவிந்தர் விதேக முக்தி அடைந்து நிஜ ஆத்ம மகிமையில் நிலைத்த பின் ஆச்சாரியால் என்ன செய்தார் என்று பின்பாதி ஸ்லோகத்தில் கண்டென்ஸ் பண்ணி சொல்லி கதையை முடித்திருக்கிறது. என்ன செய்தார் என்றால் அத்வைதபரமான பாஷ்யங்களை எல்லாம் அழகாக ஏற்றினார். அத்வைத பாஷ்யம் உபகல்பியக. அந்த சித்தாந்தத்தை வெற்றிகரமாக பரப்புவதற்காக தேசம் பூராவும் சஞ்சாரம் செய்தார். திக்விஜயம் செய்தார். திசோ விஜித்ய. திசைகளை ஜெயித்தார். அதாவது 4 திசையிலும் இருந்த மாற்று சித்தாந்தக்காரர்களை வாதத்தால் ஜெயித்தார். சர்வஜனங்களின் ஹிருதயத்தையும் அன்பினால் ஜெயித்தார். இப்படி ஜெயித்து விஜித்ய முடிவாக காஞ்சிபுரே ஸ்திதம் அவாபக. காஞ்சியில் ஸ்திரவாசம் வைத்து கொண்டு விட்டார். சிதி என்றால் முடிந்து போவது என்ற அர்த்தம் உண்டு. கடைசி காலத்தில் ஆச்சாரியால் காஞ்சியில் வசித்துவிட்டு அங்கேயே அவதார வாழ்க்கையின் முடிவை அடைந்தார் என்ற அர்த்தம். குரு ரத்னமாலாவில் உள்ள கோவிந்த பகவத்பாத ஸ்துதியில் அவருடைய பூர்வாத்வ அவதாரங்கள் அவ்வளவையும் அடுக்கி கொண்டு போயிருக்கிறது. ஹரிதல்ப ஆராங்க்ரி நூபுர சிஷ்மாதர சௌமித்ரி பலாத்ரி புத்திர லக்ஷ்மா ஜயதாத் உபரேவம் ஆத்ததாமா ஜெயகோவிந்த முனிகி சந்திரநாமா. சந்திரநாமா அதுதான் பூர்வாசிரம பெயர். ஜெயகோவிந்த முனி அது உத்தராசிரம பிற்கால ஆசிரம பெயர். ஜெய என்பது இங்கே பேரோடையே சேர்ந்திருப்பது. ஜெயராமன் என்பது போல ஜெயகோவிந்தர் என்பதையே அவருடைய பெயராக சொல்லியிருக்கிறது. ஏன் சொல்லணும்? வெல்க வெல்க என்று போற்றி கூறும் அர்த்தத்தில் ஜெய என்பதை தனி வினை சொல்லாக பிரித்து கோவிந்தமுனியே வெல்க என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால் ஸ்லோகத்தின் பின்பாதி ஆரம்பத்திலே ஒரு போற்றி சொல்லியாகிவிட்டது. ஜெயதாத் என்று பிற்பாதி ஆரம்பிப்பதற்கு வெல்க என்றுதான் அர்த்தம். ஆகையால் மறுபடி ஜெயகோவிந்த முனி என்று வரும்போது அதையே அவருடைய முழு பெயராக எடுத்துக்கொள்வதுதான் சரியானது. ஜெயராமன், ஜெயலக்ஷ்மி, வடக்கே ஜெய்கிஷன், ஜெயகிருஷ்ணன், ஜெய்சங்கர், ஜெயசங்கரன் என்றெல்லாம் கூட பெயர் வைத்து கொள்கிறார்கள். இவை மாதிரி ஜெயகோவிந்தர் என்று பெயரை சொல்லியிருக்கிறது. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஜெயகோஷம் செய்தால் அவர் காரியமெல்லாம் வெற்றிகரமாகட்டும் என்று அர்த்தம். ஜெய் ஜெய் என்று பல பேருக்கு கோஷம் போடுகிறோம். மறைந்து போனவர்களுக்கு ஜெய் போட்டால் என்ன அர்த்தம்? ஐஷகாயம் புகழுடம்பு என்று சொல்வதில் என்ன? அந்த ஆத்மா இருந்து கொண்டு ஆசீர்வாத காரியத்தை வெற்றியோடு பண்ணி கொண்டிருக்கட்டும். உயிரோடு இருந்தபோது பண்ணியவற்றுக்கே சூஷ்மமாக இப்பொழுதும் சக்தியை கொடுத்து அந்த லட்சியங்களில் தொடர்ந்து வெற்றி காணட்டும் என்ற அர்த்தம். வெற்றியை குறிப்பது மட்டுமின்றி ஜெயசப்தமே மிகவும் மங்களமானது. கடப்பயாதி சங்கை என்பதன்படி
ஜெய என்ற எழுத்துக்கள் 18 என்ற எண்ணிக்கை குறிக்கும். 18 விசேஷமான மங்களசக்தி, 18 விசேஷமான மங்களசக்தி வாய்ந்த எண். இதனாலெல்லாம் தான் ஜெய என்று ஒருத்தர் பேரோடையே சேர்ப்பது. மனுஷ்ய குழந்தை மாதிரி இருந்த ஆச்சாரியாலை சந்நியாசியாக்கி நிஜமான ஆச்சாரியாளாக ஆக்கியவரின் பேருக்கு ஜெய சேர்க்காவிட்டால் யாருக்குத்தான் சேர்ப்பது? சிஷ்யர் ஜெய ஜெய சங்கராக இருந்தால் குரு ஜெயகோவிந்தராகவாது இருக்க வேண்டாமா? ஜெயகோவிந்த முனிகி சந்திரநாமா. ஜெயகோவிந்த முனியாக ஆவதற்கு முன் அவர் சந்திரநாமாக்காரராக இருந்தார். அதுவும் இதே பிறவியில்தான். அதற்கு முந்தி ஆதிசேஷனாய் இருந்தார். இதைத்தான் ஹரிதல்ப, அராங்க்ரி நூபுர, க்ஷமாதர என்று அவர் செய்யும் 3 வித காரியங்களால் தெரிவித்திருக்கிறது. ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கு படுக்கை அல்லவா? அதுதான் ஹரிதல்பம். அவரே சிவன் நர்த்தனம் பண்ணும்போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்றேன் அல்லவா? அதுதான் அராங்க்ரி நூபுரம். அவர் செய்யும் இன்னொரு பெரிய காரியம் இந்த பூமி முழுவதையும் தம்முடைய 1000 சிரசினால் தாங்கி கொண்டிருப்பது க்ஷமாதர என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது. பூமாதேவி எல்லாவற்றையும் பொறுமையுடன் தாங்கி கொண்டிருக்கிறாள் என்றால் அவளையும் ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருக்கிறார். க்ஷமா என்றால் பூமி. அதிலிருந்து தான் க்ஷமா பொறுமை என்பது வந்தது. பொறுமைக்கு பூமாதேவி என்று தன்னை வெட்டுகிறவர்களையும் தாங்குகிறது பூமி. க்ஷமாவையும் தாங்குவதால் ஆதிசேஷன் க்ஷமாதரர். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.